மசாலா பண்றதுக்காக ஒரு பேன்ல நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பும் போட்டிருக்கேன். எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, இப்ப வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரை டீஸ்பூன் மட்டும் போல நம்ம வதக்கிக்கலாம். இப்ப மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம். இதுல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிடலாம். பறிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். இதுல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வந்துட்டு உப்பு ஆட் பண்ணி, உப்பு எல்லாம் போட்டாச்சு. ஃபைனலா வந்துட்டு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இது வந்து சும்மா கார்னிஷ் மாதிரி மேல போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது இப்ப தோசை ஊத்திக்கலாம். நல்லா கொஞ்சம் மெல்லிசா ஊற்றணும். இது எல்லாமே இதுவாயிடுச்சு, ரெட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்துட்டு மசாலாவை ஸ்டஃப் பண்ணலாம். இதை வந்துட்டு நான் இந்த ஷேப்ல வந்துட்டு மடிக்க போறேன். உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். கடலை மாவு போட்டுட்டு இது நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஊத்திருக்கேன்.